ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் மோசநாடு. அட்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது ஜோதிட குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தை அவரோட பெற்றோர்கள் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அவங்க கேள்வி என்னென்னா, பெண்ணோட திருமணம் எப்படி இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. அதை நம்ம எப்படி அட்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர லக்னம். சரிங்களா? தற்சமயம் அவருக்கு 27 வயது போயிட்டுருக்கு. 27 வயது ஒரு பெண்ணோட ஜாதகம் இது. சரிங்களா? இப்போது அவங்களோட ஏஎல்பி லக்னம் இப்போ 27 வயது 10 வருடத்துக்கூடவா லக்னம் மாறும் அப்படின்றது நம்ம அட்சய லக்னபதி ஜோட முறையில் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். சரிங்களா? இப்போது இந்த ஜாதகருக்கு செல்லக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? மேஷ லக்னம். இப்போ இந்த ஜாதகரோட கேள்வி என்ன, இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா திருமணம் சார்ந்த கேள்வி அப்படின்னு சொன்னாங்க. இது திருமண காலமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அஸ்வினி 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. D9 எங்கே போகும், ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல நிகழ்காலத்தில் நவாம்ச புள்ளி போகும்போது இது திருமண காலமானா ஆமாம் திருமண காலம் தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணலாம். இந்த ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம்னு சொல்லிட்டோம். லக்னாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு, இந்த ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். 5ன்றது என்னது, மனசு. 5ன்றது காதல். சரிங்களா? இந்த 5 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும். ஏன்னா வயதை வச்சு நம்ம சொல்றோம், ப்ளஸ் திருமணமான கேள்வின்றதுனால நம்ம இதை சொல்றோம். இது ஒன்று காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச திருமணமாக இருக்கலாம், சொந்தத்தில் திருமணமாக இருக்கலாம், முன்னாடியே பிளான் செய்யப்பட்ட திருமணமாக கூட இது இருக்கலாம். முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச வரனா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி கடத்தில் லக்னத்துலேருந்து அஸ்வினி 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அவர் எங்கே இருக்காரு, ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். இது எப்படி ஏஎல்பி லக்னாதிபதி எப்படி ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல இருக்கோ அது மாதிரி இந்த நட்சத்திராதிபதி கேது பகவான் இந்த 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல. 7 கணவனை குறிக்கும். அப்போ இந்த கணவனுக்கு 5ஆம் இடம்ன்றது இதுவும் காதல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள். ஏன்னா இந்த ஜாதகருக்கு இது 5ஆம் இடம் மனசு. இந்த ஜாதகோட நட்சத்திர புள்ளி எங்கே உட்காந்துருக்கு, இந்த கணவனோட மனசுல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இது ஒரு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லலாம். சரி, 7ஆம் இடத்தை ஆய்வு பண்ணலாம். 7ஆம் இடத்தோட அதிபதி யாரு, துலாம் லக்னம். அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் ஏஎல்பி லக்னத்திலே இருக்கார். லக்னத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அவங்களோட இந்த மனைவி, அந்த கணவன்னா இது மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுறோம். சரிங்களா? இந்த கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணோட ஜாதகத்தில் அந்த ஆய்வு பண்ணுறோம். சரி, இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய கணவனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். அவர் எங்கே இருக்காரு, ஏஎல்பிக்கு லக்னத்திலே இருக்கார். சரிங்களா? அப்போ இந்த கணவனோட மனசுக்கான அதிபதியும் போய் எங்கே உட்காந்துருக்காங்க, 7ஆம் இடத்துல, அதாவது மனைவி ஸ்தானத்தில் 7ஆம் பார்வையாக இந்த கணவனையே திருப்பி பார்க்கறதுனால இதுவும் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலம்னா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த சனி பகவான் இருக்கா இல்லையா, இந்த சனி பகவான் அப்படின்றது ஒன்று லக்னாதிபதியாகவோ அல்லது நட்சத்திராதிபதியாகவோ அதாவது 7ஆம் அதிபதியாகவோ அல்லது பார்வைகளாகவோ லக்னத்தையோ 7ஆம் இடத்தையோ பார்க்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி சனி சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அப்படி நடக்குமானா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு அது சனியோட பார்வைகளோ இல்லை அதோட இணைவுகளோ இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த சனி பகவான் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் இந்த வரன் வேறு ஜாதி வரனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க, ஆனால் எங்கள் கம்யூனிட்டியிலே அது ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேறு கம்யூனிட்டி தான், கணக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா பெரிய ஆய்வெல்லாம் கிடையாது. அப்படியே சும்மா பார்த்ததும் செய்யக்கூடிய ஒரு பொருத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த அட்சய லக்னபதி ஜோட முறையில் இப்படிதான் கணிக்க முடியும். சரி, இந்த ஜாதகருக்கு இன்னொரு கேள்வியும் இருந்தது. வேலை சம்மந்தப்பட்டது, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது. இப்போ இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னாதிபதி யார், சனி பகவான். ஏஎல்பி லக்னத்தில் இருக்கார்.
நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். இந்த ஜாதகருக்கு வேணால் ப்ரெஷர் இருக்கலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி போய் லக்னத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் வேலை நல்லா இருக்கானா? நல்லா தான் இருக்குது. வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாதகமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு காட்டுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனை பற்றியும் கேள்வி. இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா குரு. சரிங்களா? இந்த ப்ரமோஷனுக்கான ஸ்தானத்தில் வந்து ஏன்னா ப்ரமோஷனுக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அவர் போய் லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. அதுவும் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த வேலைக்கு வேலைக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்தோட அதிபதி, வேலைக்கு 12ஆம் இடத்தோட அதிபதி குரு பகவான் வந்து இந்த ப்ரமோஷன் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இந்த காலகட்டத்தில் இவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் ட்ரான்ஸ்ஃபர் மூலம், அதாவது வெளியில் எங்கேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அது மாதிரி இது மாதிரி பார்க்கலாம். வேலைக்கு பிரச்சனை இல்லைங்க, ஜாதகர் தான் வேலைக்கு ப்ரெஷர் இருக்கும், வேலை நல்லா தான் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம், அதாவது வேலைக்கு 12ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி போய் வேலைக்கு 12ஆம் இடத்துக்கான அதிபதி, அதாவது ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துக்கான அதிபதி குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது இந்த காலகட்டத்தில் அந்த வேலை மாற்றத்தோடு நீங்கள் வந்து இந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலையை மாற்றினாலுமே அது ஒரு சாதக பலனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஜாதகத்துக்கு ஆய்வாக சொல்லிட்டோம். இது மாதிரி எளிமையாக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு முறை தான் அட்சய லக்னபதி ஜோட முறை. இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த முறையை கற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஜூமில் ஆன்லைன் கிளாஸில் தான் போகும். காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 காலத்தில் தான் நடக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப நீங்கள் அழகாக இந்த முறையை கற்றுக்கலாம். கொஞ்சம் ஆர்வமும் கொஞ்சம் கல்வி தகுதி இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக நீங்கள் இந்த முறையை கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்து சொல்லும் யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் டெய்லி போடுவோம். இந்த ஷார்ட்ஸில் நேர்மறையான வாக்கியங்கள் நிறையா டெய்லி வந்து நம்ம காலையும் இரவும் வந்து போடுறோம். அதை நீங்கள் ரெகுலராக படித்து வரும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். சரிங்களா? அது ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள். சும்மா 18 செகண்டுக்கான ஷார்ட்ஸ் தான் வரும். அதனால் நீங்களும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.